அமைத்து 2 ஆண்டுகளாகியும் பணி முடிவடைந்து 2 ஆண்டுகளாகியும் இன்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இதனை கண்டித்து நாங்கள் ஊராட்சி பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி திரண்டு இன்று 1/4/2025 அன்று உண்ணாவிரதம் இருப்பதாக கடந்த 15 நாள் முன்பாகவே நோட்டீஸ் எடுத்து ஒட்டியுள்ளோம். அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை பிஎஸ்என்எல் தொழில்நுட்ப அதிகாரிகள் இங்கு வந்து டவர் இல்லாது ஒத்துக்கொண்டனர். அவர்கள் மின் கோபுரம் வேலை செய்வதும் அவர்கள் ஒத்துக்கொண்டனர். ஒரு 15 நாள் காலவாசம் கொடுங்கள், நாங்கள் புதியதாக ஆண்டனா மாட்டிவிடுவோம் என்று சொன்னார்கள். இருந்த பொருத்திய ஆண்டனாவை பக்கத்து ஊர் திசையை நோக்கி திருப்பி வைத்து சென்று விட்டனர். மேல் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கூடுதலாக ஆண்டனா பொருத்தினால் மட்டுமே கஸ்தூரங்குளம் ஊராட்சியை சார்ந்த கஸ்தூரங்குளம், முடவங்குளம், கைலாசபேரி, பொன்னாத்தி, புத்துக்குறிச்சி, ஆமேடி, பெருங்கண்டங்குளம், குட்டிநாயகுளம், பொன்னாத்தி, புத்துக்குறிச்சி ஆகிய 8 கிராமங்கள் பயன்பெறும். இவர்கள் ஏற்கனவே 4G பொருத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள். 4G எந்த செல்லுக்கும் எந்த கைபேசிக்கும் அந்த 4G சிம்பிள் வரவும் இல்லை. யார் வீட்டிலிருந்து பேசினாலும் வெளியிருந்து ஃபோன் போகவும் இல்லை, வரவும் இல்லை. பிஎஸ்என்எல் அந்த சிம்பிள் குறியீடே எங்கள் செல்லில் வரல. எங்கள் ஊரில் முக்கியமாக ஒரு 1000 பேருக்கு மேலே விவசாயிகள் தான் இருக்காங்க. 500-600 பேர் இந்த கை பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் அரசு வேலையை பார்க்குறவங்க ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. மாணவ மாணவிகள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க. இதில் விவசாயிகள் 500 பேர் 600 பேர், வேறு பெண்கள் தாய்மார்கள் எல்லாருமே சின்ன பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவை டவர் தான், பேசுக்குள்ளே டவர் தான். நாங்கள் 10 மணிக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னால் விடியற்காலம் 6 மணி வரைக்கும் எந்த செல்லும் தொடர்பு கொள்ள முடியல. வெளியே இருந்த யார்கிட்டையும் தொடர்பு கொள்ள முடியல, வெளியே இருக்கவங்களும் எங்கிட்ட தொடர்பு கொள்ள முடியல. இந்த அவலநிலை தான் நீடிச்சிட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.